ஸோ இதுதான் வந்து வியானாவோடைய யூபான் ஸ்டேஷன். இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கேருந்து ஹோட்டல் போகிறதுக்கான ட்ரெயின் இது, ஒட்டாக் ட்ரெயின்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் அது வரைக்கும் போகும். இதான் யூபான், வியானாவில் உள்ள யூபான். இது வந்து ஆஸ்திரியாவில் உள்ள யூபான்லாம் இப்படி தான் இருக்கும். ஜெர்மனியில் உள்ள யூபான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்னா என்ன, சீட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூபானோட கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது ஆஸ்திரியாவில் உள்ள யூபான். ஜெர்மன் மொழியில் தான் பேசுகிறாங்க. நீங்க பாருங்க, நான் ஸ்டாப்பா சரியான ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கு. என் ஹஸ்பண்ட் வரப்போவே சொன்னாரே, நான்லாம் பிறக்கும் போதே வந்து பனி லோகத்தில் பிறந்த வண்டி, அது பேர் என்ன மலை, இமயமலையில் பிறந்த வண்டியும் பாரு, எதுவுமே நான் ஸ்வெட்டரே போடாமல் வெளியே வருவேன்னு. இப்போ அவரால் ஒரு ஜாக்கெட் அவரால் வந்து போட்டு மேனேஜ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஒரு 3 days தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் ரூம் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக இருந்துச்சு. ஓகே தான், மேனேஜபிள் ஸ்பேஸ். நாங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய ரூமாக தான் அந்த இமேஜில் காமிச்சாங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து நேரில் போய் பார்த்தோன்னே ரூம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் சர்வீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பெஸ்ட். இந்தியாவில் வந்து சூப்பரான நல்ல ஹோட்டல்லே நம்ம புக் பண்ணலாம் இந்த காசுக்கெலாம். சர்வீஸும் சூப்பராக இருக்கும். பட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கூட தரமாட்டாங்க. யூரோப்பில் எந்த ரெஸ்டாரண்ட் போனால் கூட வாட்டர் பாட்டில் தரமாட்டாங்க, நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். இங்கே ஒரு மிரர் இருந்துச்சு, அப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா இருந்துச்சு, லாக்கர்ஸ் இருந்துச்சு, வாஷ்ரூமும் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஹாட் வாட்டர் எல்லாமே அதெல்லாம் வரும். யூஸ்வலாக வீட்லேயே அந்த ஹாட் வாட்டரே எல்லாமே வரும். இங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எதுனாலும் இந்தியா விட்டு வெளியே வந்தால் எல்லாமே அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் ஹேர் ட்ரையர் இல்லை, உள்ள ஹேர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஹேர் ட்ரையர் வேணால் நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே ஒருத்தவர் ரிசப்ஷனில் வாங்கிட்டு இருந்தார், பார்த்தேன். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெடியாகி வியானாவில் உள்ள நிறைய பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். நிறைய கிறிஸ்மஸ் மார்க்கெட் வீடியோ எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.